வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் வேட்பாளர்கள் பணப்பட்டுவாடா அதிரடியாக கைது, அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக தோல்வி அடையக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகள் பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக திருச்சி கிழக்கு. இந்த திருச்சி கிழக்கு திமுகவின் கோட்டை என்று KN நேரு அவர்கள் உள்ளிட்ட பலரும் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை விரட்டியடிப்பதற்கு விஜய் அவர்களது வருகை, அது மட்டுமல்ல, விஜய் அவர்கள் தற்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்திருந்தார். வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் திமுகவின் வேட்பாளரை ஆதரித்து பணப்பட்டுவாடா சுமார் 10,000 ரூபாய் வரை ஒரு ஓட்டிற்கு கொடுப்பதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் முன்வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இரண்டாவது தொகுதி மன்னார்குடி, காவேரி டெல்டா பகுதியில் உள்ள இந்த தொகுதியில் திமுக மற்றும் டிடிவி தினகரனின் அமமுக இடையே கடுமையான போட்டியும் நிலவி வருகிறது. இங்கு மன்னார்குடியில் நிச்சயமாக அதிமுகவின் கூட்டணியான அமமுகவை வெற்றியடையும் என்றும், இதனால் திமுகவின் வேட்பாளர்கள் பணப்பட்டுவாடாவில் அதிகமாக ஈடுபடுவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பலமுறை ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்கள் வீட்டிலும் நிர்வாகிகள் வீட்டிலும் சோதனைகளை நடத்தினார்கள். ஆனாலும் நேற்று கூட செந்தில் பாலாஜி வீடு மற்றும் அலுவலகங்களிலும் சோதனைகள் நடத்தினார்கள். எத்தனை சோதனைகள் நடத்தினாலும் நாங்கள் பணப்பட்டுவாடாவை செய்வோம் என்று கூறி மன்னார்குடியில் திமுகவின் வேட்பாளரின் உதவியாளர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட பொழுது ஆதாரங்களுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த மிக முக்கியமான தொகுதி மயிலாடுதுறை. நகர்ப்புற பகுதிகளில் நிலவும் அதிருப்தி காரணமாக இந்த தொகுதியில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்றும், இதனால் நிச்சயமாக இந்த தொகுதியில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு நற்பெயரை பெற முடியும் என்ற காரணத்தினால் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் பல பிரச்சாரங்களை தினந்தோறும் நடத்தி வருகிறார்கள். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. மயிலாடுதுறை மக்கள் திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். தேர்தலுக்கு பணத்தை கொடுத்தால் பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் வாக்குகளை திமுகவிற்கோ கூட்டணி கட்சிக்கோ கிடையாது. அதேபோல்தான் ராதாபுரம். தற்போதைய சபாநாயகர் அப்பாவு போட்டியிடும் இந்த தொகுதி பாஜக தனது முக்கிய இலக்காக வைத்துள்ளது. எந்த தொகுதியில் திமுக வெற்றியடைந்தாலும் பரவாயில்லை நினைக்கிறது. ஆனால் ராதாபுரம் தொகுதியில் எப்படியாவது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதற்காக அதிக அளவு பணப்பட்டுவாடாவும் செய்யப்படுவதாகவும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் சபாநாயகராக இருந்து கொண்டு ஒருதலை பட்சமாக சபாநாயகருக்குள்ள பதவியே அப்பாவு அவர்கள் மிகவும் மோசமாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கம் நிலவி வருகிறது. நிச்சயம் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் ராதாபுரம் தொகுதியில் வெற்றியடைவாரா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய மிக முக்கியமான வேட்பாளரின் உதவியாளர்கள் 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் 4 தொகுதிகளிலும். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? வேட்பாளர் பட்டியலிலிருந்து இவர்களை நீக்கலாமா, அல்லது விசாரணையின் மூலமாக யார் இதை செய்தார்களோ அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.